இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து வந்து வாங்கக்கூடிய ஆயிலை வந்து நிறுத்தி, அதை வந்து அமெரிக்காட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அவர் வந்து ஒரு அதிரடியாக செயல்படக்கூடிய ஒரு அதிபர். அவர் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் தெரியாத ஒரு இந்த நாடுகளுக்கு வந்து வரி விதிக்க ஆரம்பிப்போம் நம்ம. அவங்க நாட்டு பொருட்கள் நம்மளுக்கு கொண்டு வர்றப்ப நம்ம ஒரு வரி விதிப்பு பண்ணால் நம்ம நாட்டுக்கு வந்து அது இதாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு வருமானம் அது மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி விதிப்பில் இப்போ அவர் இறங்கியிருக்கார். அவருடைய முதலாவது காலகட்டங்களில் இந்தியாவுடனான நட்பு எப்படி இருந்துச்சு, இரண்டாவது காலகட்டங்கள் எப்படி மாறி இருக்கு சார்? இப்போ முதல் காலகட்டம்னா 2016லேருந்து அவர் 20 வரைக்கும் இருந்த காலகட்டங்கள்லையும் வந்து அவர் வந்து ஒரு அதிரடியாக செயல்படக்கூடிய ஒரு அதிபர். அவர் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் தெரியாத ஒரு ஒரு அதிபர் அவர். அவர் வந்து அவர் வந்து அந்த அமெரிக்க நாட்டில் வந்து மாநிலங்களுக்கு கவர்னராகவோ அல்லது செனேட்டராகவோ அல்லது அவங்களுடைய கீழ் சபை உறுப்பினராகலாம் இருந்தது கிடையாது. அடிப்படையாக வந்தது கிடையாது. ஆமாம், அவர் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியில் சேர்றாரு. அந்த கட்சியில் அவங்க வந்து யார் வந்து இப்போ இந்த அதிபராகிறதுக்கு வந்து அதிபராகிறதுக்கு யாரை வந்து போடலான்றப்ப இவர் வந்து அந்த மாநிலங்களை வின் பண்ணிட்டு வர்றார். அவர் வந்து அமெரிக்காவினுடைய இக்கானமி பொருளாதாரத்தை தான் அவர் வந்து முன்வைக்கிறார். வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம், அதுவும் சந்தை பொருளாதாரம், மார்க்கெட் இக்கானமியை தான் அவர் வந்து முன்வைத்து தான் அவர் வந்து மக்களிடம் பேசுகிறார். வேலைவாய்ப்பை பற்றி பேசுகின்றார். அமெரிக்கர்களுக்கு வந்து முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியானது தான் வந்து இன்றைக்கி அவருக்கு எடுபட்டு அவர் வந்து முதல் தடவையே வர்றார். முதல் தடவை வர்றப்பயே அவர் வந்து அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 2 பேருக்குமான ஒரு வித்தியாசங்கள் வந்து ஒரு பெருசாக இல்லை. அந்த சமயம் வந்து நம்மளுக்கு போய்விட்டது அந்த முதல் இது அப்படின்றது. அது வந்து 2 பக்கமே வந்து எப்படி போச்சுன்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து நம்ம அங்கே போகிறப்ப நம்முடைய பிரதமருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு, அங்கே இருக்கக்கூடிய இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய இந்திய வெளிநாட்டு வாழ் இந்தியர் அவங்களோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் அதெல்லாம் தான் மிக அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ 2வது தடவை அவர் இப்போ எடுத்ததுலேருந்து அவர் வந்து மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இதுக்கு கொடுக்குறார். 2 நாட்டுகளுடைய ட்ரேட், இந்த வர்த்தக உறவுக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அந்த வர்த்தகங்களில் அமெரிக்காவை வந்து அவர் ஜென்ரலாக பார்க்குறார். அமெரிக்கா வந்து ஒரு அதாவது வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருள்களை வைத்துக்கொண்டு தான் அமெரிக்க பொருளாதாரம் இருக்கின்றது. அப்போ அமெரிக்கா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நாடாக, அது வந்து ஒரு உற்பத்தி செய்யும் நாடாக வந்து அது வந்து மாறிவிட்டு, அது உற்பத்தி செய்யும் நாடு என்பது அமெரிக்காவில் இப்போ இல்லை. எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்போ வந்து திருப்பியும் அமெரிக்காவை வந்து நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் நேஷனாக நம்ம மாற்றணும். இதுதான் அவர் வந்து தேர்தலையும் மக்கள் முன்னாடி வைத்தார். அதனால் இப்போ பதவி எடுத்தோன்னா அவர் பார்க்குறாரு எந்தெந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி என்னென்ன பொருள்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படி பண்ணுறப்போ ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஒவ்வொரு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அப்படி செய்யும்பொழுது அதையே நம்ம நாட்டிலே நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து அவர் ஒரு பெரிய இதாக எடுக்கிறார். அதே சமயத்தில் வந்து இறக்குமதி செய்யப்படும் போது அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து US டாலரில் பே பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நிறைய செலவு நம்ம பண்ணுறப்ப இந்த நாடுகளுக்கு வந்து வரி விதிக்க ஆரம்பிப்போம் நம்ம. அவங்க நாட்டு பொருட்கள் நம்மளுக்கு கொண்டு வர்றப்ப நம்ம ஒரு வரி விதிப்பு பண்ணால் நம்ம நாட்டுக்கு வந்து அது இதாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு வருமானம் அது மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி விதிப்பில் இப்போ அவர் இறங்கியிருக்கார். முந்தியெல்லாம் வரி விதிப்பு என்பது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அவர் வர்றப்ப சொன்னார் 10% கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கனடாவுக்கு 50, மெக்சிகோவுக்கு 50, ஏன்னா அண்டை நாடுகள் அங்கேருந்து வாங்கக்கூடிய பொருட்கள் மிக அதிகம். அதனால் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியாக கொண்டு வர்றார். இந்தியா போல நாடுகள்லேருந்தும் வந்து 190 பில்லியன்ட்ட வந்து இது வந்தது. அப்போ அந்த 190 பில்லியன் வந்தப்போ அவர் சொன்னார், இதை வந்து இரட்டிப்பாக்குவோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பில்லியனுக்கு வந்து நம்முடைய இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் எக்கானமியை அப்படின்றதான் அவரும் நம்முடைய பிரதமரும் செய்து கொண்ட மக்களுக்கு சொன்ன அந்த ஒரு இது வந்து அதுதான் எடுத்துக்கிட்டு போகணும். அப்போ பேசும்போது இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு நண்பர்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து ஒரு பேட் எக்கனாமிக்ஸ் அப்படின்லாம் வராரு சார், வந்து பேசுகிறாரு சார். அவர் வந்து சொல்ல வர்றது என்னென்னா, ரஷ்யாவோட வந்து அதாவது வந்து இப்போ 2 நிகழ்வுகள் வந்து நம்ம குறிப்பிடலாம். ஒன்று வந்து உக்ரைன் வார்.
அந்த உக்ரைன் வாருக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா அந்த மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க மேலே வந்து பொருளாதார தடை அவங்க வந்து விதிக்கிறாங்க ரஷ்யா மேலே. அதே போல் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து அவங்கள்ட்டேருந்து தான் ரஷ்யாட்டேருந்து தான் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எண்ணெய். அப்போ அவங்க எல்லாரும் அதை நிறுத்துகிறாங்க. அப்படி நிறுத்தும்போது அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார தடையை அந்த நாட்டு மீது போடுது. ஆனால் அந்த பொருளாதார தடை இருக்கும் பொழுது இந்தியா வந்து ஆயில் வந்து அங்கே தான் வாங்குறோம், ரஷ்யாவுக்கு தான் நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம் குறிப்பிட்ட உக்ரைன் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதிகமாக வாங்குறாங்க. அதிகமாக. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து வரக்கூடிய நம்ம வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம வாங்கி கொண்டு இருக்கின்றோம். ரஷ்யாட்டேருந்து நம்மளுக்கு வந்து இது வர்றது வந்து நம்மளுக்கு வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குல்ல, தேசிய நலன் ஒன்று இருக்கின்றது. அந்த தேசிய நலன் அடிப்படையில் யார் வந்து நம்மளுக்கும் வந்து விலை குறைவாக கொடுக்கின்றார்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்க முடியும். ரூபிள் ருப்பின்னுவாங்க. ரஷ்யாவுக்கு நம்ம பே பண்ணும்போது நம்ம வந்து ருப்பிலையும் ஈரான்லையும் வந்து நம்ம இதுலேயும் வந்து நம்ம பே பண்ணுறதா இருந்துச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு அந்நிய செலவாணியில் வந்து அமெரிக்கா டாலர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து வரலை. அதனால் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து லாபகரமாக இருந்தது. அதனால் வந்து அவங்களோட நம்ம வாங்க ஆரம்பித்தோம். இதை தொடர்ந்து வந்து பழைய நட்பில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே அங்கேருந்து 50% வந்து கிட்டத்தட்ட நம்ம அங்கே வாங்கி கொண்டிருந்தோம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் இப்போ மாறி இப்போ அமெரிக்காவிலிருந்தும் வாங்கக்கூடிய இது வந்து மிக அதிகமாக தான் இருக்கின்றது. அதை அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு வந்து கட்டாயமாக இந்த 22% வரி விதிப்பை வந்து குறைச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து வெறும் இந்த பொருளாதாரத்தை மட்டுமே பார்க்கிறார். இராணுவத்தில் வந்து நம்ம வாங்கக்கூடியது, நம்ம அமெரிக்கா வந்து இன்றைக்கி கொடுத்து இருக்கக்கூடிய தளவாடங்கள், பொருட்கள், டெக்னாலஜி, அதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறையாவே பே பண்ணுறோம். அதை எடுத்துக்கொண்டு நம்மளை போன்ற நாடுகளுக்கு அந்த ஒரு 15% அவர் கொண்டு வரலாம், 15% 10% கொண்டு வரலாம். ஆனால் அவர் செய்தவில்லை. ஆகவே அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து வந்து வாங்கக்கூடிய ஆயிலை வந்து நிறுத்தி அதை வந்து அமெரிக்காட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அப்படி ஒரு நினைப்பு என்பது வந்து ஒரு தவறான நினைப்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வாங்கக்கூடியது, நம்முடைய செலவினங்கள், நமக்கு வரக்கூடிய வழித்தடங்கள், சீக்கிரமாக வந்தக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னிறுத்துகின்றோம். குறிப்பிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் இந்திய வெளியுறவு சார்ந்த கொள்கை எல்லாத்தையும் பேசிகிட்டே வராரு. பிரதமர் மோடி வந்து இந்தியாவை இன்னும் சிறந்த நாடாக மாற்றும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அமெரிக்காவுடைய துணை தேவைப்படுது. ஆனால் இந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு முரண்பாடு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதாவது வந்து அமெரிக்க இந்திய உறவில் வந்து எப்போதுமே வந்து சில இரிட்டன்ஸ் அப்படின்வாங்க, சில பிரச்சனைகள் வந்து எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அது வந்து சிவிலியன் நியூக்ளியர் டீலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தொழில்நுட்பத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் அதை மாற்றி அமைச்சு அது சிவிலியன் நியூக்ளியர் டீல்னு போட்டு அதை நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்து இரிட்டன்ட் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த விதத்தில் வந்து இப்போ இந்த ஒரு ட்ரேட் பாலிசி அப்படின்றது வந்திருக்குது. இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. ஏன்னா கொடுத்தும் போக முடியாதுங்கிற ஒரு சிக்கல். ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து இப்போ யூரோப்பியன் யூனியனோட நம்ம போட்டுட்டோம், பிரிட்டனோட போட்டுட்டோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இவங்களோடையும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் தொய்வடைந்து கொஞ்சம் வந்து ஹால்ட்டிங்காக ஸ்பீடாக நடக்காது தான் அவருக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் வந்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது வந்து ஒரு நீண்ட நெடுநாளைய முடிவுகள்லாம் இல்லை. அன்னைக்கு அந்த முடிவு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவர் மாற்றக்கூடியவர் தான் அவர். அந்த விதத்தில் வந்து நம்முடைய இந்த ஒரு ட்ரேட் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வர்த்தக இது வந்து நன்றாக போச்சு அப்படின்னு சொன்னால், பேச்சுவார்த்தைகள் போச்சுன்னு சொன்னால் இதிலிருந்து நம்ம வெளிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அதில் வந்து மக்கள் அதிகப்படியாக இருக்காங்க, அவர்கள் சார்ந்து இருக்கும், ட்ரேட் சார்ந்து இருக்கும், எக்கனாமிக்ஸ் சார்ந்து இன்னொன்று நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயம் இருக்கும். எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு தான் அதை வந்து நிறுத்துறாங்க, வைக்கணும். ஆமாம், ரெண்டுத்தையும் கவனத்தில் கொண்டு தான். ட்ராக் 1 டிப்ளமசி, ட்ராக் 2 டிப்ளமசின்னுவாங்க. ட்ராக் 1 டிப்ளமசி அப்படின்றது வந்து ராஜ்ய உறவுகள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து உறவுகளின் அடிப்படையில் எடுத்துகிட்டு போகிறது. இன்னொன்று வந்து ட்ராக் 2 டிப்ளமசின்றது பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப் அப்படின்வாங்க. அது வந்து மக்களுடைய இதை வந்து மையமாக வைக்கக்கூடிய அமைக்கக்கூடிய உறவுகள். இந்த 2 ட்ராக்குமே நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். அந்த விதத்தில் தான் வந்து இந்த ட்ராக் 2 டிப்ளமசி வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிவாங்க. ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அது நல்லாயிருக்கு.
அந்த மாதிரியாக வந்து அந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு அந்நிய நாட்டினுடைய வெற்றிக்கு அது ஏதுவாக